மகத்தை முன்னிட்டு கும்பகோணம் மகாமக குளத்தில் பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவசுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சிவசுப்பிரமணியன், தற்போதைய கள சூழல் எப்படியாக இருக்கிறது? இந்த மாசிமக திருவிழாவின் சிறப்பம்சம் என்ன? நகரமான கும்பகோணத்தில் மாசிமக திருவிழா தற்போது களை கட்ட தொடங்கியுள்ளது. கடந்த 10 நாட்களாக சிவாலயங்களில் கொடியேற்றப்பட்டு தினமும் பல்வேறு சுவாமி அம்பாள் திருவேதி விழா நடைபெற்ற நிலையில் நேற்று திருத்துறையேற்றம் நடைபெற்றது. இந்த நிலையில் மாசி மகம் இன்று வருவதால் இன்றைய தினம் புனித நீராடினால் நல்லது என்பதால் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கவும் புனித நீராடவும் இன்று அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து வந்துள்ளனர். இன்று அதிகாலை 4 மணி முதல் மகாமக குளத்தில் புனித நீராட போலீசார் அனுமதி அளித்தனர். தொடர்ந்து ரயில் மற்றும் பேருந்துகள் மூலம் கும்பகோணம் மாநகருக்கு ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளனர். இவர்கள் மகாமக குளத்தின் கீழ்கரையில் கரை இறங்கி புனித நீராடி வருகின்றனர். மேலும் புனித நீராடிய பக்தர்கள் மகாமக குளத்தின் மேற்கு கரையில், அதாவது தென்மேற்கு மூலையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இடத்தில் முன்னோர்களுக்கு நடைபெற உள்ளது. அப்போது பிரசித்தி பெற்ற 11 சிவாலயங்களிலிருந்து சுவாமி அம்பாள் எழுந்தருள தீர்த்தவாரி வைபவம் கோலாகலமாக நடைபெற உள்ளது. அதே நேரத்தில் நீராடி போலீசார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கும்பகோணம் நகரம் தற்போது மாசிமக பெருவிழாவில் நகரம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் தலைவராக இந்த ஆண்டு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தொகுதி எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள் தமிழக முதல்வரிடம் கேட்டு இந்த விடுமுறையை பெற்றுத் தந்துள்ளது பக்தர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவசுப்பிரமணியன். அந்த காட்சிகளை பார்க்கலாம்.